விஜய் புத்தகம் வெளியீட்டு விழா இது ஒரு பெரிய பேசு பொருளாயிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். பெருமாள் பிச்சை, கூட்டணி பிச்சை, சீரோ விஜய் கூட்டணி உண்டாயா, ஐயா பிச்சை போடுங்க, கூட்டணி பிச்சை போடுங்கன்னு பிஎம்மா உட்காரணுங்கிற ஆசை உள்ளவர்கள் இன்னும் கூட்டணியில பேரத்திற்காக ஒரு 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டுங்கிற பேரம் பேசிட்டே இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் ஆடு நனைஞ்சு போனாயா வருத்தப்படுது, ஆடு நனைஞ்சிட்டு போட்டு. இப்ப விஜய் பேசுனது ஒரு பேசு பொருளா இருக்கு. அதே ஸ்டாண்ட்ல ஆதவ் அர்ஜுனாவும் பேசியிருக்கிறார். அதை ஒரு விஜய்க்கு முயற்சி, சீமான் கிட்ட அவுட்டு, அடுத்தால திருமாவளவன் கிட்ட அவுட்டு. புதிதாக ஒரு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்பதற்கான தேவையே எழவில்லை. ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே திமுகவை ஆட்சியில் உட்கார வைப்பதற்காக போராடி இருக்கிறார், பாடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு. இதை என்ன பாடுபட்டார்? 2019 பாமக வேண்டாம், விடுதலை சிறுத்தைகள் போதும்னு ஸ்டாலின் முடிவெடுக்க காரணம் ஆதவ் அர்ஜுனா ரெட்டியா? ஒரு 4 மாதம் 3 மாதங்கள் வரைக்கும் தான் வருவதாக சொல்லியிருந்த ஒரு நிகழ்வுக்கு கூட போக முடியாத அளவுக்கு நிர்பந்தம் இருப்பதாக வெளியே பேசப்படுதுல்ல. அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். இதை வச்சு தெட்டி திரிச்சு 1000 பேசி என்னத்துக்கு, 1000 உளறல சொல்லி என்னத்துக்கு, 1000 புலம்பல சொல்லி என்னத்துக்கு? விஜய வச்சு காசுக்கு பிரயோஜனம் இல்ல. அதை ஒரு முயற்சி நடக்காது. ஆளூர் சவானஸ் தம்பி எம்எல்ஏ கிட்ட நான் கேட்கிறேன், தம்பி 2019 திருமாவளவன் திமுக இன்க்ளூசிவ், காங்கிரஸ் இன்க்ளூசிவ் திமுக கூட்டணியில வரக்கூடாதுன்னு எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று பேசக்கூடிய நீங்கள் எதுக்கு இவ்வளவு பார்த்த மாதிரிங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கத்தானே செய்யறாங்க. ஆதவ் அர்ஜுனா ரெட்டி சொல்றதும் விஜய் ஆசை காட்டுறதுல எல்லாம் திருமாவளவன் விழமாட்டாரு. ஆதவ் அர்ஜுனா திருமாவுடைய மனசாட்சியை பேசுறாரு. இது கூட்டணி சார்பா பேசுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. மனச்சாட்சியோ கூட்டணி சார்போ 2026 உதயசூரியன் கை நிற்கக்கூடிய இடத்துக்குள்ள பானை நின்னாதான் மிஸ்டர் விஜய் நீங்க எனக்கு தான் பதில் சொல்லிருக்கீங்க. மிஸ்டர் விஜய் எனக்கு தான் மாநாட்டுல அந்த டேட்டா இதுக்கு சொல்லிருக்கீங்க. நான் தப்ப மாட்டேன், என் டேட்டா கரெக்டா இருக்கும். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளை கேட்டு பெறுவோம். வணக்கம். வணக்கம். விஜய் புத்தகம் வெளியீட்டு விழா இது ஒரு பெரிய பேசு பொருளாயிட்டு இருக்கு. அவர் 2 மாசத்துக்கு முன்னாடி மாநாட்டில் பேசி அந்த 2 மாசமும் தன்னை ஒரு பேசு பொருளா வச்சிருந்தவர் மறுபடியும் தன்னை ஒரு பேசு பொருளா ஆக்கி இருக்கிறார் அப்படிங்கறதான் யதார்த்தம். யதார்த்தம் தான். பெருமாள் பிச்சை, கூட்டணி பிச்சை, சீரோ விஜய் கூட்டணி உண்டாயா, ஐயா பிச்சை போடுங்க, கூட்டணி பிச்சை போடுங்கன்னு கூட்டணிக்காக ஒரு அலைறாருங்கிற இதுவும் வந்திருக்கு. தப்பான அரசியல் ஆலோசனையால விஜய் பண்ண தப்புக்கு அவமானப்படுறாரு. தெளிவா சொன்னேன், ஜாதி கட்சியோட கூட்டணி இல்ல, நான் தனிச்சு நின்று பலத்தை நெருப்போன்னு மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு விஜயகாந்த் நிரூபிச்சாரு. திமுக அண்ணா திமுக அடிச்சு கமலஹாசன் நிரூபிச்சாரு. அதே மாதிரி விஜயும் இவங்களோட ரசிகர் பலமும் பாப்புலாரிட்டி உள்ள விஜயும் 214 கேண்டிடேட் போடணும், அதுதான் சரின்னு நான் சொன்னேன். நீங்க பலம் நிரூபிக்காமலே பலம் இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டிட்டு இருக்கிறீங்க. இதுலதான் உங்களுக்கும் எனக்கும் வம்படியா பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அது எப்படி தேர்தல் ஆணையம் சொல்லாம உங்களுக்கு பலம் வந்துடும்? எல்லாரும் ஸ்டார்ட் பண்றாங்களாம். எல்லாரும் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா நாளைக்கு அஜித் வந்தாருன்னா அவருக்கும் ஒரு பலம் இருக்குன்னு அர்த்தமா? அவரும் 0 தான். சிவகார்த்திகேயன் வந்தாலும் 0% தான். விஜயும் 0% தான். 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் நிரூபிக்காத வர அவரும் 0% தான். தேர்தல் ஆணையத்துல ஓட்டு போட்டு ஓட்டை எண்ணி சொன்ன பிறகுதான் அவர் 8.3. ஆக நீங்க பலம் நிரூபிக்காத வர உங்களை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரவும் மாட்டான், நீங்களும் கூட்டணியை சரியா அமைச்சிட மாட்டீங்க. அப்படின்னா எந்த நம்பிக்கையில ஒரு 200 தொகுதியில வெறும் கையில முளம் போட முடியாது இல்ல சார். இப்போ 200 தொகுதி நீங்க இருமாப்போட இருப்பீங்க, அந்த இருமாப்ப மக்களே மைனஸ் ஆக்குவாங்க அப்படின்னு அந்த துணிச்சலா ஒரு பொது வெளியில மேடையில பேசக்கூடிய அளவுக்கு சீமான் கூட தான் சொல்றாரு, நான் தமிழன் திராவிடனை வீழ்த்திடுவேன்னு அவரு தான் சொல்றாரு.
நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எங்க கூட்டணி தான் ஆட்சி அமையும்னு அண்ணாமலை சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, சீமான் வரிசையில விஜயும் சொல்றாரு. விஜய் இவங்கள மாதிரி தெளிவா சொல்லல. அதைத்தான் நான் விஜய்கிட்ட விரும்புறேன். என் ஆட்சி அமையும், நான் ஆட்சி அமைப்பேன்னு விஜய் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். புரியுதா உங்களுக்கு? அதை சொல்லல பாத்தீங்களா? நான் பெரியார் ஒழிக இல்ல, பிரபாகரன் வாழ்க, நான் ஆட்சியில் அமைப்பேன், நான் தமிழ் தேசிய அரசை நிறுவி என் மக்களுக்கான நன்மை செய்வேன், எனக்குன்னு திட்டம் இருக்கு, ஆடுகொடி வளத்துல அரசு பணியா செய்வேன். இந்த மாதிரி அவரு தான் பாசிட்டிவ் அவர் இதை பண்றாரு. அதே மாதிரி விஜயும் கூட்டணி ஆட்சி அமைப்பேன்னு அண்ணாமலை சொல்றாரு. மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இதே மாதிரி விஜயும் என் தலைமையில் ஆட்சி அமைன்னு சொல்றத நான் விரும்புறேன். அதை விட்டாம கூட்டணி பிச்சை, பெருமாள் பிச்சை, எல்லாம் பிச்சைன்னு அவரை நக்கல் நையாண்டி சமூக வலைதளங்கள்ல அடிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த மாநாட்டுல அவர் பேசுனது ரொம்ப தெளிவான விஷயம். நாம மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்போம், ஆனால் நம்மை நாடி வருபவர்கள் அப்படிங்கிற அந்த கமா தான் மன வலிமையற்ற தன்மை, கோலத்தனம். அந்த கமா போட வேண்டியது இல்லை. உங்களை நாடி வர்றதுக்குன்னா அப்போ நாடி வந்தாதான் முடியுங்கிற ஒரு உள் பயம் உனக்கு மனசுக்குள்ள விழுந்துட்டு. சீமான் யாரையாவது நாடி வரவா கேட்கிறாரு, 8.2 எடுத்திருக்கிறாரு. சீமான் திமுக கூட்டணி இப்ப எல்லாரையும் அவங்க கூட சேர்ந்து நாடி தானே சார் இருக்கிறாங்க. அது ஆமானு தானே ஸ்டாலின் ஒத்துக்கிட்டு தானே போறாரு. கூட்டணி பலன்னு தானே ஸ்டாலின் சொல்றாரு. கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி ஆணவ மாட்டா பேசுறாரு, நான் போட்ட பிச்சைன்னா பேசுறாரு. கலைஞர்கிட்ட திரும்ப இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்க முடியுமா? தூக்கி போட்டுற மாட்டாரு. ஸ்டாலின் ஜோதி பாசு மாதிரிலாம் அதுல செயல்படுறாரு. அவரே மறுக்கலையே, அவரே அதை மறுக்கல. நானும் அதானே சொல்றேன். காம்பினேஷன் கமிஷன்ல இருந்த வெற்றி திமுகவும் இது ஆர்கே நகர்ல டெபாசிட்ல இருந்து 3வது போன திமுக தானே நானும் சொல்றேன். தெளிவா தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆர்கே நகர்ல டெபாசிட்ல இருந்து 3வது போன திமுக அணி, திமுக மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்தான் டெபாசிட்ல இருந்து போனாங்க. அப்ப நானே சொன்னேன், பொது தேர்தல் வேற, இடைத்தேர்தல் வேறன்னு. பொது தேர்தல் 53% வாக்கு எடுத்தாங்க. அடுத்தால 45 எடுத்தாங்க. இப்ப 47, கமலஹாசனும் சேர்த்து 47 எடுத்திருக்காங்க. 45 கீழே போகல. அவங்க எப்படி அவங்க கீழே போவாங்க? விஜய் எப்படி அவங்கள பலகீனப்படுத்த முடியும்? 2011 இருந்தே விஜய்க்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க. கூட்டணி உடைச்சா பலகீனப்படுத்த தான் முடியும். கூட்டம் எப்படி உடைக்க முடியும்? ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், எப்படி உடைக்க முடியும்? அதுக்காக கூட்டணிக்குள்ளேயே நீங்க அவமானப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா? அது அவங்க முடிவு. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? ஆடு நனைஞ்சு ஓனா ஏன் வருத்தப்படுது? ஆடு நனைஞ்சிட்டு போட்டு எந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி நான் சொல்ல நடக்குது சார். அந்த 2024 நான் சொன்ன அதான் நடந்தது. இல்லன்னு எவனாவது மறுத்து சொல்லுங்க. ஷியாமண்ண மறுத்துருவாரா? மணி மறுத்துருவாரா? சவுக்கு சங்கர் மறுத்துருவாரா? என்ன சொன்னார் சவுக்கு சங்கர்? 20 சீட்டு காங்கிரஸுக்குன்னாரு, 5 சீட்டு விடுதலை சிறுத்தைக்குன்னாரு. நான் தான் சொன்னேன் திமுக அணி உடையாது, இன்டாக்டா இருக்கும். எனக்கு தான் விஜய் பயில் சொல்லியிருக்கிறாரு. மிஸ்டர் விஜய், நீங்க எனக்கு தான் பயில் சொல்லியிருக்கீங்க. மிஸ்டர் விஜய், எனக்கு தான் மாநாட்டுல அந்த டேட்டா இதுக்கு சொல்லியிருக்கீங்க. நான் தப்ப மாட்டேன், என் டேட்டா கரெக்டா இருக்கும். 10க்கு 9 நான் கரெக்டா தான் அடிச்சிட்டு இருக்கிறேன். வேற எந்த அரசியல் விமர்சகர்களும் அதுக்கு இணையா இல்ல. நான் செல்ஃப் ரிலேஷனோட சொல்றேன், திமிர்லயும் ஆணவத்திலையும் சொல்லல. இல்ல, இப்ப விஜய் பேசுனது ஒரு பேசு பொருளா இருக்கு. அதே ஸ்டாண்ட்ல ஆதவ் அர்ஜுனாவும் பேசியிருக்கிறார். ரெண்டுமே ஒரே ஆங்கிள் பேசப்பட்ட 2 வேற விஷயங்கள் தான். எப்படி பாக்குறது இது? ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் ஒரே ஆங்கிள் பயணிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சீமானையே எடப்பாடி கூட்டணிக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. சீமா, நான் எடப்பாடியை தட்டி தூக்கி தான் மேல வந்துட்டு இருக்கிறேன். ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது எனக்கு 1% வாக்கு தான் கிடைச்சது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயம், கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு எதிராக இதை நான் எதையும் பேச மாட்டேன். ஆனா ஜெயலலிதாவை அடிச்சே அதிமுக ஓட்ட நான் எடுப்போம்னா, ஜெயலலிதாவை இட்ட இருந்த ரெட்டலையில இன்னைக்கு தங்களுக்கு லாபம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய பறையர், செங்குந்தர், தேவேந்திர குல வேளாளர், முத்தரையர், யாதவர் போன்றவங்களாம் என்ன நோக்கி வராங்க? என் தலைமையை நோக்கி வராங்க. 8% வந்துட்டாங்க. இப்போ உள்ஒதுக்கீடு வாரத்துல எடப்பாடி பழனிசாமி பறையர்களுக்கும் தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஜெயலலிதா நிலையில இருந்து மாறுபட்டு அநீதி இழைச்சிட்டாரு. சோ ஜெயலலிதா இருந்த ரெட்டலை வேற, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ரெட்டலை வேற. அதுல தேவேந்திர வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் பலன்னு நினைக்கிறாங்க. அவங்க என் பின்னாடி வருவாங்க. நான் அவங்களுக்கு 5% இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்கிறேன். அதனால அவங்கள நம்பி நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே நம்பி நான் 8-16 ஆக்குவேன். எடப்பாடியை நம்பி போனோம்னா என் அரசியல் இதோட முடிஞ்சு போகும். நான் தனிச்சு நிற்கிறதான் என்னோட மெரிட்டு. கேப்டன் விஜயகாந்த் வரும்போதே செல்வாக்கானவர் 8% வந்தாரு. அண்ணன் கமல்ஹாசன் வரும்போதே செல்வாக்கானவர் 4% வந்தாரு. நான் வரும்போது 1% தான் வந்தேன். நான் தனிச்சு போட்டி, எல்லா தேர்தலையும் போட்டி, எல்லாரையும் எதுக்கிறதா எனக்கு பலம். என் பலத்திலே நான் போறேன். ஆளை விடுங்க தம்பி விஜய், ஆளை விடுங்க ஆதவ் ரெட்டி, நான் தனிச்சே போயிடுறேன். அது எனக்கு மெரிட்டு. அடுத்த பாய்ச்சல் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கும். 5ஆம் முறை நான் தனிச்சு நிற்கும் போது பாமர ஏழை எளிய மக்கள் என்ன நம்புவான். நான் காலை நம்பிதான் என்னுடைய பயணம் அப்படின்னா எஸ், உறுதியா சீமான் அதுல நின்னுட்டாரு. அப்போ ஆதவ் ரெட்டி விஜய்க்கு முயற்சி, சீமான் கிட்ட அவுட்டு. அடுத்தால திருமாவளவன்கிட்டையும் அவுட்டு. இந்த 2 மேட்டர்லயும் ரவீந்திரன் துரைசாமி 2 வாரம் எனக்கு
2 பேருமே எனக்கு தம்பிமார் தான். திருமாவளவனும் சரி, சீமானும் சரி, 2 பேருமே என் தம்பிகள் தான். 2 பேர்கிட்டயுமே என் கருத்து பலப்பட்டிருக்கு. அவங்க தான் முடிவெடுப்பாங்க. 2 பேரும் இண்டிபெண்டன்ட் லீடர். களத்துல இருந்து வந்தவங்க, கீழ்மட்டத்துல இருந்து எழுந்து உயர்ந்து வந்து நின்னவங்க. 2 பேருமே அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. ஒருத்தர் 2 MBA பெற்று அங்கீகாரம் பெற்றாரு. இன்னொரு சகோதரன் 8% ஓட்டு எடுத்து அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. அவங்க நன்மைக்கு, அவங்க லாபத்துக்கு தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. 2 பேருமே தமிழ்நாட்டுல சிஎம்மா உட்கார முடியுங்கிற ஆசையில உள்ளவங்க தான். சிஎம்மா உட்காரணுங்கிற ஆசை உள்ளவர்கள் இன்னும் வந்து கூட்டணியில பேரத்திற்காக ஒரு 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டுங்கிற பேரம் பேசிட்டே இருக்கக்கூடிய கட்சியை வளர்க்க வேண்டுங்கிற ஆசை இருக்குமா இருக்காதா? அப்ப கட்சியை வந்து இந்த வளர்த்துங்கிற கூட்டணியை உடைக்கணும்னு விஜய் நினைக்கிறாருல்ல, ஆமா. என்கிட்ட கருத்து கேட்கட்டு நான் தெளிவா நீங்க திருமாவளவனை சிஎம் கேண்டிடேட்னு சொன்னா திருமாவளவன் பரிசீலிப்பாருங்கிற கருத்தை சொல்லுவேன். நீங்க பலம் நிரூபிக்காம திருமாவளவன் உங்களை சிஎம் கேண்டிடேட்னு சொன்னா எப்படி திருமாவளவன் பண்ணுவாரு? திருமாவளவனுக்கு அதுல என்ன லாபம் இருக்கு? இதுல இன்னொரு விஷயம், இப்ப நீங்க ஒரு அரசியல் திறனானவர், இவ்வளவு வருஷமா அரசியல் பாக்குறீங்க. ஆதவ் அர்ஜுனா வந்து ஏற்கனவே திமுகவை ஆட்சியில் உட்கார வைப்பதற்காக போராடி இருக்கிறார், பாடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு. இதை என்ன பாடுபட்டாரு? சுனில் கனகூலு 53% திமுக கொண்டு போன கட்சியை 45% கொண்டு வந்ததுதான் பிரசாந்த் கிஷோரும் அவரை சார்ந்தவங்களும் பண்ணது. ஆட்சியில வந்துட்டாங்கல்ல. ஆட்சியில் அமர்ந்ததுதான் 53% எடுத்தவங்க தான் ஆட்சியில் அமர்வாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. நான் 200 சீட்டு வரும்னு சொன்னேன் நானே. கொங்குல தோத்தாங்க. கொங்குல தோக்க விட்டுருக்க கூடாது இல்ல. தொங்குல தோக்கடிச்சது சுனில் கனகூலு டீம் தானே. பாமகவுக்கு 10.5 கொடுக்கும் போதுதான் சுனில் கனகூட்ட நான் முரண்பட்டு வந்தேன். நான் அப்பதான் 200 சீட்டு வரும்னு சொன்னேன். ஆனா 200 வரல. கொங்குல வந்து திமுக போட்ட தீர்மானம், கலப்பு திருமணம் தொடர்பா திமுக போட்ட தீர்மானம், ஆராசா பேச்சு எல்லாமே கொங்குல 30 சீட்டை காலி பண்ணிட்ட. இப்ப செந்தில் பாலாஜி வந்து தானே கொங்குல 5% ஏத்தி இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு வந்து திமுக வன்னியர் பெல்ட்ல 5% இறங்கின திமுக கொங்குல 5% ஏறி இருக்குன்னா ஸ்டாலினுக்கு எல்லாமே நுணுக்கமா தெரியுது. இப்ப 2019 பாமக வேண்டாம், விடுதலை சிறுத்தைகள் போதும்னு ஸ்டாலின் முடிவெடுக்க காரணம் ஆதவ் அர்ஜுனா ரெட்டியா? அவர் அங்க வேலை பார்த்திருக்கலாம். ஆணித்தரமா நான் சொல்றேன், அது சுனில் கனகூலு. ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அப்ப அங்க இல்ல. சுனில் கனகோட இதுதான். சுனில் கனகோலு வந்து பார்ச்சூன் ஹோட்டல்ல நான் என் நண்பர் நாராயணசாமி எல்லாம் பார்த்து என்ன சார் செய்யறேன்னு என்கிட்ட கேட்டாரு. கேட்கும்போது திருமாவளவன் பெனிஃபிஷியல் ஆலை, ராமதாஸ் ஒயிட் எலஃபண்ட், அது பூமராங்க ஆகும், திருமாவளவனே சேர்த்திருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திரும்ப முடிஞ்சதும் அதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்த பார்த்து நீங்க சொன்னது கரெக்டா வந்திருக்குன்னு சுனில் கனகோலுவே என்கிட்ட தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அப்ப 2019 வெற்றி தான் 2021 வெற்றிக்கு காரணம். சுனில் கனகோலு பண்ணி கொடுத்த 19 வெற்றி தான் 26 பிரசாந்த் கிஷோர் வெற்றிக்கு காரணம். நீங்க ஏதோ பிராமின என்கேஜ் பண்ணிட்டாருங்கிறதுக்காக வட இந்திய பார்ப்பனர் பின்னால் திராவிட இயக்கம்னு சும்மா அழுகல் மூளை ஆசாமிகள் என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்கவன் பேசுற பேச்சுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. அங்க நாயுடு ஆறு சுனில் கனகோலு வந்து தேனி தவிர எல்லா இடத்துலயும் ஜெயித்து கொடுத்திருக்கிறாரு. எல்லாமே சம்பளம் வாங்குறாங்க, பிராண்டிங்கா வாங்குறாங்க, அதுக்கு அவங்க வேலை பாக்குறாங்க. பார்த்தாலும் சுனில் கனகோலு வந்து 53% கொண்டு போயிருக்கிறாரு. இவங்க பிரசாந்த் கிஷோர் வந்து 45 தான் கொண்டு வந்திருக்கிறாரு. சோ பணம் கொடுக்குறாங்க, அதுக்கு அவங்க வேலை பாக்குறாங்க. ரவீந்திரன் துரைசாமியோட பங்களிப்பு பெருசுங்கிறது தமிழக முதல்வருக்கு தெரியும். கன்சிடரேஷன்ல பண்ணல. அப்கோர்ஸ் நான் சபரீசனை பார்த்து நான் சொன்னோம்னா ராமதாஸ் கிட்ட என்னோட நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ், ஐ வாண்ட் டு செட்டில் மை ஸ்கோர் வித் டாக்டர் ஐயா எவன் மதிக்கிறான், அது வேற. அதுக்கு நான் பண்ணேன்னு தெரியும். அதோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது சபரீசனுக்கு தெரியும், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். ஏர்போர்ட்ல என்கிட்ட 8 நிமிஷம் பேசிட்டு வரும்போதே நம்ம என்ன பண்றோம், நம்ம அவங்களுக்கு ஆதரவா பண்ணல, நம்ம வந்து ராமதாஸ வீழ்த்தினங்க பண்றோம். அதுல அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ங்கிறதும் அவங்களுக்கு தெள்ள தெளிவா தெரியும். சுனில் கனகோலு 53 சாதித்ததை விட பிரசாந்த் கிஷோர் சாதித்தது வந்து குறவுதாங்கிறது 100% உண்மை. இன்னும் சொல்ல போனா அந்த ராமதாஸுக்கு மைனஸை சொல்லி திருமாவளவனுக்கு பிளஸ் சபரீசன் நாம் போய் சொன்னதுல எனக்கு பிஎம்ஓ ஆபீஸ்ல மோடி என்ன ரிவார்ட் பண்ண இருந்த இடத்துல மோடி மனசுலே வந்து இவன் ஸ்டாலின் ஆளுன்னு இங்க ரிப்போர்ட் அடிச்சு எங்க ஆட்கள் பெரிய அளவுல பண்ணிட்டு போயிட்டானுங்க. பட் நான் மீண்டும் கிளைம் பண்றேன், என்னோட ஒர்க்கும் என்னோட இதுவும் ராமதாஸுக்கு எதிராக நான் பண்ண நினைச்சது. ஸ்டாலின் வந்து கலைஞரோட பெரிய தேர்தல் அரசியல்ல பெரிய அச்சீவராட்டு 20 சீட்டுக்கு மேல எம்பி சீட்டுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கும், கலைஞர் தனியாட்சி வராத பட்சத்துல ஸ்டாலின் தனியாட்சி வர்றதுக்கும் என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அது நெகட்டிவா இருக்கு, அவ்வளவுதான். அல்ல அந்த டைமென்ஷன்ல இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் இவங்க இந்த தனிச்சு நின்று போட்டி களம் காண்றதுக்கான ஏன் அவ்வளவு பயந்துக்க வேண்டிய சூழல் என்ன இருக்கு? அப்புறம் ஏன் இவங்க வந்து கூட்டணி தக்க வைக்கணுங்கிற இவ்வளவு முரண் பண்றாங்க? முன்னத்த நாள் வரைக்கும் ஒரு 4 மாதம் 3 மாதங்கள் வரைக்கும் தான் வருவதாக சொல்லியிருந்த ஒரு நிகழ்வுக்கு கூட போக முடியாத அளவுக்கு நிர்பந்தம் இருப்பதாக வெளியே பேசப்படுது இல்ல. அவங்க முடிவு விஜய் வச்சு காசுக்கு பிரயோஜனம் இல்ல,
ஒன்னும் ஜெயிக்க முடியாது, ஸ்டாலினை வச்சுதான் ஜெயிக்க முடியும்னு முடிவெடுத்து திமுக கூட்டணியில நின்னுட்டாரு திருமாவளவன். இதாங்க ரிசல்ட். இதை வச்சு தெட்டி திரிச்சு 1000 பேசி என்னத்துக்கு, 1000 உளறல சொல்லி என்னத்துக்கு, 1000 புலம்பலர் சொல்லி என்னத்துக்கு. அவர் அங்க நிப்பாரு நான் சொன்னேன். நிக்கலன்னா 10 வருஷம் அரசியல் போயிரும்னு சொன்னேன். அதை ஒரு முயற்சி நடக்காதுன்னு சொன்னேன். 2011 நான் சொன்னதை கேட்காதனாலதான் சகோதரர் தொல் திருமாவை பெரிய அளவுக்கு வெற்றி பெறா இருக்க வேண்டியது ஒரு பின்னடைவை சந்திச்சாரு. மீண்டும் நான் சொல்றேன், திமுக கூட்டணியை விட்டு எங்க போனாலும் சகோதரர் தொல் திருமாவளால விசிகாவை காப்பாற்ற முடியாது, தன் குழந்தையை காப்பாற்ற முடியாது. இப்பவே அந்த சூழல் இருக்கிறதா தானே சொல்றாங்க. இப்ப உள்ள இருக்கக்கூடியவர்கள் திமுகவுடைய எம்எல்ஏக்களாவும் எம்பிக்களாவும் தானே இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படித்தானே சொல்லப்படுது. அது அவர் திரும்ப மீண்டும் திமுக கூட்டணி நின்று 4வது முறை ஜெயித்துருவாரு, ஒரு தலித் ஜெயித்துருவாருங்கிற வைத்தறிச்சலையும் பொறாமையிலும் சொல்லக்கூடியவர். அது எனக்கு கிடையாது. வட தமிழகத்தின் வெற்றி வீரர் என் சகோதரன் தொல் திருமாவளவன். திராவிட இயக்கத்திலிருந்து எந்த அரசியல் விமர்சகர் சொல்லியிருக்காயா? இந்துத்துவால இருந்து எந்த அரசியலும் சொல்லியிருக்காயா? மத சார்புன்னு சொல்லக்கூடியவன் சொல்லியிருக்காயா? நான் சொல்றேன் உண்மை. அதே வேளையில தனிச்சு போட்டிட்டு அவருக்கு 0.7% ஓட்டு தான். அது கேட்லி ஸ்போர்ட்ஸ் தான், விடுதலை சிறுத்தைகள். அப்ப கேட்லி ஸ்போர்ட்ஸ்ங்கிறது பாமகவுக்கு எதிராக தான் அந்த கேட்லி ஸ்போர்ட்ஸ் ஒர்க் பண்ணோம். அது இல்லைன்னா அந்த கேட்லி ஸ்போர்ட்ஸ் பாமகவோட சேர்ந்தா அது பலன் இல்லாம போயிடும். 2011 ரவிக்குமார் பேச்சை கேட்டு அது பலன் இல்லாம போச்சு. அதனால ஒரு பின்னடைவு 16ல சந்திச்சாரு. மீண்டும் 19ல அவரு இந்த கூட்டணிக்குள்ள வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ணாப்புல. எங்களுக்காக யாருமே பேசலன்னு தம்பி ஆளூர் சவனாஸ் சொல்றான். லாபியா யாரும் பேசல. இண்டிவிஜுவலா ரவீந்திரன் துரைசாமி அண்ணன் பேசினானா, முயற்சி பண்ணானாங்கிறது ஆளூர் சவானஸ் தம்பி எம்எல்ஏ கிட்ட நான் கேட்கிறேன். தம்பி 2019ல திருமாவளவன் திமுக இன்க்ளூசிவ், காங்கிரஸ் இன்க்ளூசிவ் திமுக கூட்டணியில வரக்கூடாதுன்னு எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க? விஜயதரணி வேலை பார்த்தாங்க, வசந்தகுமார் வேலை பார்த்தாங்க. இவங்களெல்லாம் மீறி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள திருமாவளவன் இருக்கிறதுக்கு நான் சபரிசனை பார்த்து 45 நிமிஷம் பேசி ராமதாஸோட திருமாவளவன் தான் பெனிஃபிஷியல் ஆலைங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண. அதனால நான் திமுக ஆளுன்னு எனக்கு எதிராக எங்க பாஜக ஆளுங்களே எங்க ஆளுக்கள் இல்ல, என்ன என் ஜாதிக்காரங்க தான். நம்ம ஜாதி ரெப்ரசன்டேட்டிவா இவன் மோடிக்கு லாயலிஸ்டா வந்துருவானே, நம்மளோட இவன் மோடிக்கு பலன் உள்ளவனா இருக்கானே, ஆல் இண்டியா அளவுல இவன் புத்திசாலித்தனமா பண்றானேன்னு என்ன காலி பண்றதுக்கு என்ன சபரிசனை பார்த்ததை ரிப்போர்ட்டே கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, சுனில் கனகவல்கிட்ட பாமகவோட விசிகா தான் லாபம்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, கலைஞர் குடும்ப உறுப்பினர்கிட்ட போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கடைசி நேரத்துல டெல்லி லாபி மூலமா பாமக உள்ள விடுதலை சிறுத்தைகளை வெளியே அனுப்பும் போது நான் தான் அவங்கள்ட்ட பசிப்பணி மருத்துவர் எடப்பாடி பழனிசாமின்னு டாக்டர் ஐயா சொல்றாரு, இந்த மாதிரி மோடியை போழ்ந்துகிட்டு உங்க அலைன்ஸ்ல அங்க நிற்க முடியுமான்னு கேளுங்கன்னு சோனியாட்ட கேளுங்கிறத நாம தான் சொன்னோம். சோ எங்க பங்களிப்பும் அதுல இருக்கு. பட் நாங்க ராமதாஸ் கிட்ட நாங்க யாருன்னு காட்டுறதுக்கு 98ல அலைன்ஸ் ஆப்ஷனை பண்ணி கொடுத்ததுக்கு நாங்க எதிர்த்து அதை செய்வோங்கிற அதை டிக்ளேர் பண்ணி தான் செய்திருக்கோம். அது ஒரு டெமாலிஷன் ஸ்ட்ராட்டஜில தான் பண்ணியிருக்கோம். அதே வேளையில சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு எங்க பங்களிப்பு தெரியும். பட் இது ஆளூர் ஷானவாஸுக்கு இதை அக்ரி பண்றதுக்கு வேற ஏதாவது சிரமங்கள் இருக்கலாம். பட் இது உண்மைங்கிறத ஆளூர் ஷானவாஸுக்கு நான் சொல்ல கடன்படுறேன். தம்பி தான் அவன். இல்ல, நீங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஆனா என்னன்னா, விசிகாவை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள்ட்ட, அந்த குறிப்பா எம்எல்ஏக்கள்கிட்ட, அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள்கிட்ட ஒரு பெரிய பதட்டம் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடியது. ஏன் இவ்வளவு பதட்டமா? விஜய் சொன்னா சொல்லிட்டு போறாரு, கூட்டணி வரனா வரேன்னு சொல்லுவோம். நீங்க கூட்டணியில் இன்டாக்டா இருக்கிறீங்க, வெளியே வரலன்னு சொல்லிட்டீங்க. அவங்க திருமாவளவன் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு பல்வெளி துலக்குவது போன்று ஒவ்வொரு நாளும் தான் கூட்டணிக்குள்ளதான் இருக்கணும். எதுக்காக இவ்வளவு ஒரு பயம், பதட்டம்? அவங்க வில்டர்னஸ் சந்திச்சவங்க 19லே பாமக உள்ள வந்திருக்கும்னா அவங்க காலியா இருப்பாங்க. அதே மாதிரி 2004 கலைஞர் அந்த கூட்டணி தொடரணும்னு நம்ம கலைஞர் எதிர்பார்த்தோம். அவரு பாமக தான் பெருசுன்னு 7+1 கொடுத்து கலத்தி விட்டுட்டாரு. அதுல இருந்து பாமக 4, 6, 9 3 எலெக்ஷன் பாமக ஜெயித்துட்டாங்க. அப்பவே திருமாவளவன் வச்சும் கூட கலைஞர் ஜெயித்திருக்க முடியும். அந்த இடத்துல கலைஞர் செய்த தவறுகள்ல இருந்து பாடம் படிச்சு மு.க. ஸ்டாலின் கலைஞரோட தேர்தல் வெற்றியில பெரிய ஆளாட்டு நிமிர்ந்து எழுதுக்கு காரணம் திருமாவளவனை பயன்படுத்தி ராமதாஸை கலத்தி விட்டதுதான். இதை நான் ஒருத்தன் தான் சொல்லிட்டு இருக்கேன். திமுக செய்தி தொடர்பாளர் சொல்லல, யாரும் சொல்லல, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அதனால இந்த இதுல என்னோட பேக் அண்ட் ஒர்க் என்ன, என்னோட டேட்டா என்ன, என்னோட சோசியல் போலரைசேஷன் எப்படி இருக்குங்கிற என்னங்கிறது வேற யாரோடவும் தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இன்னும் நான் சொல்ல போறேன்னா, ராமதாஸுக்கு நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு 98ல அலைன்ஸ் ஆப்ஷனை ஜெயலலிதாட்ட எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் 4 கொடுக்க வேண்டிய இடத்துல 5 வாங்கி கொடுத்து பாமக துணைத் தலைவரா, செய்தி தொடர்பாளரா, அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் செய்ததுக்கு ஒரு மனித நீதிக்கு மனிதங்க அடிப்படையில் நான் செய்ததாங்கிறதும் தமிழுக்கு ஒரு நல்ல உலகத்துக்குள்ள தெரியும். ஓகே, இதுல என்னோட இதை நிறுத்திக்கிட்டு திருமாவளவன் மேட்டருக்கு வரேன். திருமாவளவனை பொறுத்த அளவுல இந்த திமுக காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸ்ல இருந்தாதான் ஜெயிக்க முடியும். இதுல தேமுதிக இருந்தாலும் ஜெயிக்கும், இதுல பாமக இருந்தாலும் ஜெயிக்கும்.
பாமக இருந்து 2004 2006 ஜெயித்திருக்கு. சோ இந்த சூழ்நிலையில திருமாவளவன் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம், பாமக நிறைஞ்ச சீட்டு கொஞ்சம் நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதைத்தான் ஸ்டாலின் உணர்றாரு. இதுல ஆளூர் ஷானவாசனாலும் சரி, எம்எல்ஏ இருக்கக்கூடிய 4 பேருக்குனாலும் சரி, இப்படியே போனா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலன்னா நம்ம இதுல தோத்து போவோமேங்கிற அச்சம் அவங்களுக்கு இருக்குது. ஸ்ட்ரைக்கிங் ரேட் நமக்கு 2019 எல்லாருக்கும் ஈக்குவல் தான். ஒரு சீட்டு காங்கிரஸ் தான் தோத்துது. 21 எல்லாருக்கும் 2/3 தான். 24 எல்லாரும் ஜெயித்துட்டாங்க. அப்ப அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரிய நெகட்டிவ் காட்டல. ஆனா நான் சொல்றேன், சிதம்பரம் விழுப்புரத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கு நெகட்டிவ் ஓட்டு உருவாயிட்டு, 21 இல்லாதது 24 உருவாயிட்டு. ஒரு பரையர் சமூக கட்சி, ஒரு தலித் கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கான, வெற்றி வீரனா இருக்கான ரவீந்திரன் துரைசாமி போன்ற ஒரு ஓபிசி, இவனெல்லாம் வெற்றி வீரன் சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் போயிட்டேன்னு ஒரு எதிர்ப்போட்டு உருவாயிட்டுங்கிறது 100க்கு 100 உண்மை. நான் மறைச்சு பேசக்கூடியவன் கிடையாது எதையும். வெற்றி வீரர்னு சொல்லக்கூடிய சகோதரர் தொல் திருமாவளவன் தான் தனிச்சு உங்களுக்கு 0.7% தாங்கிறத பேசக்கூடியவன் தான் நான். அப்போ என்னமோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா விசிகா இருக்கணும். இந்த அளவுக்கு விசிகா பவர் பொலிட்டிக்ஸ் பண்றது மற்ற ஜாதிகள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உருவாக்கும். அப்ப கூட்டணிக்குள்ள அது ஒரு கெமிஸ்ட்ரியை ஸ்பாயில் பண்ணி நம்ம வெற்றிக்கு பாதிப்பு வருமோங்கிறது ஆளூர் ஷானவாசுக்கு இருக்கும், பனையூர் பாபுக்கு இருக்கும், சிந்தனை செல்வனுக்கு இருக்கும், இன்னொருத்தர் யாரு பாலாஜிக்கு இருக்கும். 4 பேருக்கும் அது இருக்கத்தான் செய்யும். அது இருக்கிறதான் ஒவ்வொரு களத்துல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த எண்ணம் கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், வேண்டியவங்க தான். இல்ல இது அது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு பொது வழியில ஒரு கட்சியாக நீங்க வளர்த்து கொண்டெடுக்க வேண்டும். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று பேசக்கூடிய நீங்கள் ஒரு பொதுவாக ஒரு கருத்தை சொல்லுகின்ற போதே நாங்க கூட்டணிந்து வெளியே போயிருமா, நாங்க எல்லாம் பேசணும், நீங்க மலிவான அரசியல், இவ்வளவு பதட்டமாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் இந்த பதட்டம் விசிகக்குள்ள மட்டுமில்ல, திமுக ஒட்டுமொத்தமாக இருப்பதாகவே ஒரு பெரிய குற்றச்சாட்டு. எதுக்கு இவ்வளவு பதட்டம் வரீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கத்தானே செய்யறாங்க. அவங்க கூட்டணியில ஜெயிக்கிறாங்க, காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில ஜெயிக்கிறாங்க. இந்த ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் மீண்டும் சொன்ன மாதிரி ஆர்கே நகர்ல இந்த அணியை டெபாசிட் இழந்திருக்காங்க. ஸ்டாலின் 27% வாக்கு தான், 25 தான் நினைக்கிறேன், 25% வாக்கு தான் முக ஸ்டாலின் எடுத்திருந்தாரு. திருமாவளவன் 0.7 தான் எடுத்திருந்தாரு. காங்கிரஸ் எங்க ஊர்ல ஏமாளி கிறிஸ்தவ நாடார்களால RSSக்கு எதிராக ஏமாளித்தனமா காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடிய கிறிஸ்தவ நாடார்களாக இது புரியட்டு. அவங்க என் சகோதரங்க தான். ஃபாதர் ஜெகத் கஸ்பார், ஜார்ஜ் பொன்னையா, MG தேவசாயம், இவங்கெல்லாம் திருந்தட்டு எவ்வளவுக்குள்ள ஏமாளியா நிக்கிறீங்க, RSS உள்ள இந்த நாடார் எவ்வளவுக்குள்ள தன்னம்பிக்கையுடன் தலைநிமிரோடு நிற்காங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் நான் சொல்றேன். ஏமாளி கிறிஸ்தவ நாடார்களால ஒரு கை சின்னம் ஒரு தொகுதியில தான் டெபாசிட் வாங்கிச்சு, வேற எங்கேயும் டெபாசிட் வாங்கல. நாடார் ஏரியாவில தான், அங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, இங்கெல்லாம் ஒரு 7-8% ஓட்டு ராமசுப்பு இவங்க தான் கொஞ்சம் ஒரு எடுத்தாங்க. இதை தாண்டி திருநாகரசன் ஓட்டு எடுத்தாரு. அண்ணன் எனக்கு செல்வாக்கு உண்டு ஓரளவு. எனக்கு பிடிக்கலனாலும் கார்த்திக் சிதம்பரம் நல்ல ஓட்டு எடுத்தாரு. பிடிக்கலனாலும் உண்மையே சொல்லணும், கார்த்திக் சிதம்பரம் நல்ல ஓட்டு எடுத்தாரு. வட தமிழத்துல எல்லாம் ஒண்ணுமே அங்க காங்கிரஸுக்கு ஓட்டே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் காங்கிரஸ் இருந்தது. அடுத்தால கம்யூனிஸ்ட் 1.5% தான். வைகோ அண்ணன் அவர் 0.7% தான். எவ்வளவு பெரிய தலைவர், எப்படி வர வேண்டியவர், அது வேற விஷயம். இப்படியெல்லாம் சேர்ந்து தோத்து போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில 35% வாக்கு பலமே கொண்டவங்க 53க்கு உயர்ந்து போறாங்க. சோ அவங்களோட பலம்ங்கிறது அவங்க காம்பினேஷன் இருக்கிறதுல திருமாவளவன் திமுக காம்பினேஷன்ல பரையர் கன்சால்டேஷன், காங்கிரஸ் திமுக அலையன்ஸ்ல கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன். வைகோ அண்ணன் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராட மிகப்பெரிய தலைவர், பெரிய உயரத்துக்கு வர வேண்டியவர். ஆனா இன்னைக்கு தெலுங்கு தாய்மொழி மக்கள் கன்சால்டேஷன் வருத்தமா இருக்குது. தம்பி துரை வைகோ எல்லாம் எல்லாரும் ஆதரவையும் பெற்றுதான் பெற்றிருக்காரு. அவர் நல்லா வளரணும்னு மனப்பூர்வமான வாழ்த்தக்கூடியவன். பட் இந்த உண்மையை எனக்கு சொல்றதுக்கு சங்கடம் தான். பட் மெர்கண்டைல் பேங்க் மீட்புக்கு வைகோ அண்ணன் தான் நின்னாரு. அந்த மாவட்ட வளர்ச்சிக்கு, எல்லா சமூக மக்கள் வளர்ச்சிக்கும் அண்ணன் நின்னவர் தான். பட் இன்னைக்கு அவருக்கு யூட்டிலிட்டின்னா தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்கு தான். திமுக பிளஸ் வைகோ அண்ணா தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டு கன்சால்டேட் ஆகும். அவருக்கு கூட ஒரு ஆல்டர்னேட்டிவா தேமுதிகவை கொண்டு வந்துடலாம். ஆனா நான் குறைச்சி மதிப்பிடலாம் அண்ணனை, வருத்தத்தோட தான் சொல்றேன், யதார்த்தத்தை நான் சொல்றேன். அண்ணா திருமாவளவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லாமலே இருக்குது. அதனாலதான் ஸ்டாலினை பொறுத்தவரை திருமாவளவன் கிபிஎம், சிபிஐ, மதிமுகவோட முக்கியமானவராக கருதுறாரு. திருமாவளவனுக்கும் அதிமுக போனா அது பெரிய பாமக களத்துல அது வன்னியர் கட்சியா இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு ஓட்டதான் சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் எடுத்து வச்சிருக்குது. சோ அவங்களும் அங்க நின்னா தோத்து போவாங்க. சோ 2 பேருக்கும் மஸ்ட். ஸ்டாலினுக்கு கூட காம்பன்சேட் பண்ணலாம். பண்ணும் போது எக்ஸ்பென்சிவா இவரோட 2 மடங்கு கேட்பாங்க தேமுதிக. நான்
தரவு இல்லாமல் சொல்ல மாட்டேன். 2024 திமுக ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குன்னு பிரேமலதா அம்மையார் பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, சொன்னாங்க. அப்போ அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஆனா இது கெமிஸ்ட்ரி அப்படியே இருக்குது, ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அப்ப இதை இப்படியே கொண்டு போறதுதான் ஜோதி பாசு மாதிரி தனக்கு பெருமைன்னு நினைக்கிறாரு. ஆதவர்ஜுனாங்கிற ஒரு பொருட்டா நினைச்சு அலையன்ஸ் எல்லாம் ஸ்டாலின் இது பண்ண மாட்டார். ரொம்ப ப்ரூவ்டான மெச்சூர்டான லீடர். அதை அசஸ் பண்ணி தான் 7 நிமிஷம் அவர்கிட்ட நான் பேசும்போது அவங்க கேரக்டர் அசஸ் பண்ணி தான் ஜோதி பாசு மாதிரி ஸ்டாலின் இருப்பாரு. கலைஞர் மாதிரி கோவப்பட மாட்டாரு, ஜெயலலிதா மாதிரி நான் தான் சொல்ல மாட்டாரு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஏன் செல்வாக்கு நான் தான் சிபிஎம்க்கு பிச்சை போட்டேன்னு பேச மாட்டாரு. சிபிஎம் எம்ஜிஆருக்கு நீங்க பெரிய பிச்சைக்காரன், நாங்க இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு மெஜாரிட்டியே வந்திருக்காங்க, அவங்களும் திருப்பி அடிச்சாங்க. அந்த தன்மை இல்லாம ஸ்டாலின் கொண்டு போறாரு. இல்ல இது இப்படி இந்த ஆங்கிள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி மூவ் பண்றதுங்கிறத காட்டிலும் பொதுவெளியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக மூவ் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் தேவை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் நல்லபடியா பொலிட்டிக்ஸ் பண்ணி பெரிய சக்தியா காட்டுறதுதான் திமுக கூட்டணிக்கு வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுகவுக்கே லாபம். ஏன் இதை நான் கேக்குறேன்னா, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், மது ஒழிப்பு மாநாடு, வெது விலக்கு மாநாடு, மகளிர் மாநாடு அங்கேயும் திமுகவுடைய 2 நிர்வாகிகள் போயிட்டாங்க. அந்த விசிகாவுடைய மாநாடு திமுகவுடைய மாநாடாக மாற்றப்பட்டது. விசிக்கான ஒரு பலம் இல்லாம, அவர்களுடைய ஒரு அடைமொழி இல்லாமல் அது திமுகவுடையதாக மாற்றப்படுகின்ற போது, விசிகாவுடைய எம்எல்ஏக்கள் எம்பி உட்பட திமுகவுடைய வாய்ஸா பேசும்போது அது விசிகாக்கு என்ன பலத்தை சேர்க்க போகுது? ஜெயலலிதா கிட்ட இருந்ததை விட, கலைஞர்கிட்ட இருந்ததை விட பல மடங்கு அதிக முக்கியத்துவம் மு.க. ஸ்டாலின் விசிகாவுக்கு கிடைக்குது. அது கட்சியினால, ஓட்டுனால. கண்டிப்பா அது மியூச்சுவல் தான், அதனாலதான் ஸ்டாலினை மதிக்கிறாரு. இவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்லாதனாலதான் ஸ்டாலினை மதிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வேற ஆப்ஷன் இல்ல. 11 நான் சொன்ன மாதிரி இப்பவும் சொல்றேன், திமுக அணியை விட்டு போனா உங்க விசிகாவை காப்பாற்ற முடியாது, வீணா போயிருவீங்க, 10 வருஷம் அரசியல் போயிரும். ஒரு சகோதரனா நன்மைக்கு சொல்றேன். இதை 8 வருஷமா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பலம் அது வெளியே வரக்கூடியனால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பா மாறும்னு சொல்றேன். கண்டிப்பா பாதிப்பா மாறும். மாறி மாறி கூட்டணி போனா அதர் காஸ்ட் ஓட்டு போட மாட்டான். எங்க வெற்றி வீரர் திருமாவளவன் சொல்றதுக்கே படிச்சவன் ப்ரோக்ரஸிவ்னு சொல்லக்கூடிய எவனுக்கு மனசு இல்லைங்களாங்க. அப்ப நீங்க தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கக்கூடிய உங்களை மற்ற ஜாதிகாரன் காலி பண்ண தானே பார்ப்பான். அணி மாறிட்டீங்கன்னா நீலலோயசன் ஆடுற திருவாண்டரத்துல காலி பண்ணான பாருங்க 84ல, அதே மாதிரி தெள்ள தெளிவா காலி பண்ணிடுவானுங்க. 2009ல டாக்டர் ராமதாஸை காலி பண்ணானோ பாருங்க எல்லாரும். அதை விட வேகமா அடி மாறிட்டான், மரத்துக்கு மரம் தாவக்கூடிய குரங்கு மாறிட்டான், அது இதுன்னு நீலதாசன் ஆடார நாயினி போட்டு ட்ரோண்டத்துல எழுதி போட்டான். ஏன்னா ஒரு ட்ரோண்டத்துல எம்.என். கோவிந்த நாயரை தோக்கடிச்சு இந்திரா காந்தியை எதிர்த்து காமராஜ் தான் உங்களை பிரைம் மினிஸ்டரா கொண்டு வந்தாருன்னா பேசக்கூடிய அளவுக்கு தெம்பா இருந்த ஒருத்தனை எப்படி அப்பர் காஸ்ட்காரன் விட்டு வைப்பான்? சோ இதுதான் சோசியோமெட்ரி. 3 தடவை ஜெயித்திருக்கீங்க, 4வது விட நீங்க ஜெயிக்க கூடாதுன்னு தான் அதர் காஸ்ட்காரன் நினைப்பான். அந்த இடத்துல நீங்க உங்களை ஆதரிக்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்கக்கூடிய கூட்டணி, ஓரளவு ப்ரோக்ரசிவ் அவுட்லுக்ல இருக்கக்கூடிய திமுக இருக்க கூட்டணியில தொடர்றதா உங்களுக்கு நல்லது. நான் களத்துல இருந்து சொல்றேன், திருமாவளவனுக்கு நான் சொல்றது கரெக்ட்னு 100% தெரியும். ஆதவர்ஜுனாரிட்டி சொல்றதும் விஜய் ஆசை காட்டுறதுல எல்லாம் திருமாவளவன் விழமாட்டாரு, விழுந்தா அவரு விழுந்துருவாருங்கிறத நான் சொல்றத 100க்கு 100 அவர் உணர்வாரு. ஆதவ அர்ஜுனா திருமாவுடைய மனசாட்சியை பேசுறாரு, இது கூட்டணி சார்பா பேசுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. மனச்சாட்சியோ கூட்டணி சார்போ 2026ல உதயசூரியன் கை நிற்கக்கூடிய இடத்துக்குள்ள பானை நின்னாதான் பானைக்கு விமோசனம். அவ்வளவுதான். கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடியவன் தான் திருமாவிட்டே. நான் முகத்துக்கு நேரம் கட் அண்ட் ரைட்டா தான் பேசுவேன். அவர் எனக்கு 2001ல இருந்தே சகோதரர் தெரியும், என்னையும் அவருக்கு தெரியும், என்னோட நோக்கமும் அவருக்கு தெரியும். அதனால ஒன்றும் இது இல்லை. பட் மீண்டும் சொல்றேன், வெற்றி வீரர்னு அவரை சொல்றதுக்கு இந்த ப்ரோக்ரசிவ் மண்ணில் ஒரு RSS பின்னணியில் வந்தவனுக்கு தான் இருக்கு மனசு. ஒருவேளை அவர்கள் முன்ன நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, ஏற்கனவே ஒரு தடவை என்னுடைய பேட்டியில கூட சொல்லியிருந்தீங்க, அவர் ஒருவேளை அவர் பாஜகவோட போயிருந்திருந்தார் அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கான உண்மை. நானே முயற்சி பண்ணோம், பலரும் முயற்சி பண்ணாங்க, நாங்களே எதிர்பார்த்தோம். சிவனின் ஜாதி, பறையர், மறையர், உயரிய விளிம்புகள் கொண்ட ஒரு பெரிய இன்டெலக்சுவல் கம்யூனிட்டி, எல்லா லிஸ்டும் நானே கொடுத்து தான் பண்ணேன். பெரிய இன்டெலக்சுவல் உருவாக்கின கம்யூனிட்டி, காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்து 52, 57, 62ல காமராஜரை வெற்றி பெற செய்த கம்யூனிட்டி, மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு வட தமிழகத்தில் வெற்றி பெறதுக்கு காரணமா 77, 80, 84ல இருந்த கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் திருமாவளவன். இவ்வளவு வாராரு, இவ்வளவு நெருக்கடி இருக்குது. இந்த கம்யூனிட்டி அம்பேத்கரைட்ஸா இருக்கிறாங்க. நம்ம இந்துத்துவா தலிட்ஸ், பகுஜன் தமிழ் தலிட்ஸ், அம்பேத்கரைட்ஸ்ங்கிறதுல இவங்க அம்பேத்கரைட், புத்திஸ்ட் அந்த பாணியில கொண்டு போயிட்டு இருக்காங்க.
பட் இவரை நாம எடுத்தோம்னா உதித் ராஜ் டெல்லியில நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி, ராம்தாஸ் அதவலே மகாராஷ்டிராவில் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி, ராம்விலாஸ் பாஸ்வான் பீகார்ல கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம உள்ள நுழையதுக்கும் இதுக்கும் பெரிய உதவியா இருக்கும். இவங்க ஷெட்யூல் காஸ்ட்ல இவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட், 15% இருக்கிறாங்க. ரொம்ப இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி. தெளிவா திருமாவளவனை எம்பவர் பண்ணிட்டோம்னா நம்ம வருவாங்கிறத நான் சொன்னேன். இப்போ திருமாவளவன் பேசும்போது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க முடியும், 1 hour எம்பவர் பண்ணாலும் அதுக்கு பிறகு தாக்கு பிடிக்க முடியாது, வெற்றியில தொடர முடியாதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம். அது அவர் அவைல் பண்ணல. ஆஃபர் கொடுக்கப்பட்டது உண்மை, அவைல் பண்ணலங்கிறது உண்மை. நான் அதை வெளிப்படையாவே சொல்றேன். இன்னும் கூட அவருக்கு வந்து அந்த ஆஃபர் இருக்கத்தான் செய்யுது. நான் இதை சொல்லும் போது வன்னியரசு கோவப்பட்டுட்டாரு. எப்பா உங்களுக்கு எதிராக சொல்லலப்பா, என் எண்ண ஓட்டத்துல என் மனநிலையில உங்க மேல உங்களுக்கு நல்லதான் பண்றேன். பட் அவங்க வந்து ஐடியாலஜிக்கலி அவங்க தெளிவா இருக்கிறாங்க, அவங்க அவங்களோட கொள்கை உறுதியா இருக்கிறாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. நாம அந்த ஆஃபரை திருமாவளவனுக்கு கொடுக்கிறோம், பிஜேபி காரங்க கொடுத்தாங்க, இன்னும் கொடுக்க தயாரா இருக்காங்க. இப்போ இதுல கூட்டணியை உடைக்கிறதுக்காக வந்து எத்தனை பேர் தயாரா இருக்காங்க அப்படின்னு திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள்லாம் பேசுறாங்க. திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் கூட்டணியை உடைக்க முயற்சி தான் செய்வாங்க, அதுதான் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு டைமென்ஷன் இருக்கு. அது அந்த ஆங்கிள் உடைச்சாதான் என்ன, பேசினாதான் என்ன அப்படிங்கறதான அரசியல். கருணாநிதி உடைக்கலையா, இல்ல ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்சியை உடைக்கலையா, அல்லது வந்து இப்ப எங்ககிட்ட இழுக்கலையா அதிமுக பக்கம், அவங்க வந்து உடைக்கல, இதெல்லாம் இருக்கிறதானே, இதுதானே பாலிடிக்ஸ். 2026ல மோடியை பொறுத்தவரை என்டிஏ பலப்படுத்தி 2ஆம் இடத்துக்கு வரணும், எடப்பாடி பழனிசாமி 3ஆவது இடத்துக்கு தள்ளி 29 அவரை சரண்டர் பண்ண வைக்கணுங்கிறதா மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி. மோடிக்கு ஸ்ட்ராட்டஜில அவங்கவுங்க 1000 சொல்லுவாங்க. ஏன்னா நேஷனல் பார்ட்டி ஒவ்வொருத்தரும் பிளேயரா இருப்பாங்க. தமிழிசைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட முடியாது, நயினார் நாயந்தனுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கட்சியில எம்எல்ஏ இருக்கிறாரு, நல்ல ஓட்டை எடுத்தவர். 3ஆவது இடத்துக்கு அதிமுக தள்ளினவங்க தான் டாக்டர் தமிழிசை அம்மையார், அவங்களுக்கும் ஒரு ஒர்த்து இருக்கு. பட் மோடிக்கு லாயலிஸ்டா நாம சொன்ன அரசியல் தான் 2021ல நடந்தது. பிஜேபி இன்குலிஸ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வரமாட்டாங்கன்னு நாம சொன்னோம். சுப்பிரமணிய சாமி சொன்னது, யார் யாரெல்லாம சொன்னது, திராவிட இயக்க சிந்தனையாளர் சொன்னது, இந்துத்துவ ஆட்கள் சொன்னது எதுவுமே நடக்கல. நாம சொன்னதான் நடந்தது. ஏன்னா நம்ம 100க்கு 100 பாரத் பதக்கு வந்து என்ன பதவி வேணும் இன்னைக்கு கேட்டும்போது கூட ஒரு பிரதருக்கு பிரிட்டானிட்டி அடிப்படையில ஒர்க் பண்றதுக்கு, ஓபிசி பிரிட்டானிட்டியில ஒர்க் பண்ணதுக்கு கன்சிடரேஷன் எல்லாம் புறவை பார்த்துக்கலாம். நாம மோடிக்காக ஒர்க் பண்றோம்னு சொல்லி பல ஒர்க்குகளை மோடிக்காக இந்தியா ஃபுல்லா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆட்சி காரியம் எப்படி டிஃபீஸ் பண்றதுனாலும் சரி, காமராஜ் 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணும்போது இங்க ஒரு சோசியல் நெகட்டிவிட்டி வந்தபோது உங்களுக்கு குஜராத்தில் அப்படி வந்து வர வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி டைல்யூட் பண்ணணும்னு சொல்லலாம். சரி, இட் இஸ் எம்பெடட் இன் மோடிஸ் மைண்ட், வி குட் ரீகண்டெயில் இட்ங்கிற லெவலில் நம்ம மோடிக்காக ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம நாலேஜ் ஒர்க்கை மோடிக்காக பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில தமிழ்நாட்டில் 2026ல மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி என்டிஏ 2ஆம் இடத்துக்கு கொண்டு வந்து 29ல ஜெயிக்கணுங்கிறது தான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. அதுல அவருக்கு குறி எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை சொல்றாருல 13% நிறுத்தம்னு, 13% எடப்பாடி 15 கீழே கொண்டு போய் அடுத்தால அதிமுக அந்த எல்லாரையும் 98ல ஜெயலலிதா தலைமையில் அதிமுக தலைமையில் அலையன்ஸ் வந்தது இல்லையா, அதே மாதிரி மோடி தலைமையில 2029ல ஒரு அலையன்ஸ் கொண்டு வரதுதான் மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி. இது என்னோட பார்வை. இதுதான் 100% நடக்கும் நான் நம்புறேன். மற்றவங்க அதை முறியடிச்சு அந்த கட்சிக்காரங்க தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாயந்தன் முயற்சி பண்ணுவாங்க. இது பொலிட்டிக்ஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் தலையிடக்கூடிய ஒரு இடம். நம்ம சொல்றதான் எல்லாம் நடக்கும்னு சொல்லி ஒப்பீனியனேட்டா நம்ம பேச முடியாது. நாம இந்த இதை மோடிக்கு 2021ல காங்கிரஸ் பிடிக்குள்ள திமுக பெயரக்கூடாது, சசிகலா அம்மையார் மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்குள்ள வர முடியாதுன்னு சொல்லி அடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ இதை நாம சொல்றோம். எடப்பாடி சென்ட்ரிக்கா எடப்பாடியை வீக்கன் பண்றதுக்கு சொல்றோம். பாஜக ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் இருக்குன்னு நாம் நம்புறோம். ப்ரூவ்டு இடத்துல இருந்து நம்ம சொன்னதுனால, சசிகலா வரவிடாம பண்ணனால, இன்னொரு நிதிஷ்குமார் மாதிரி எல்லாம் ரவீந்திர சாமி ஏதோ பண்ணிடுவானுங்கிற அச்சம் நம்மளோட எதிரிகளுக்கு இருக்குது. இல்ல, இது என்டிஏ பொறுத்தளவுக்கு இதே சோயிச கேஸ் வித் இது இல்ல திமுக கூட்டணி தானே. அப்போ அந்த கூட்டணி உடைக்கிறதுக்கான பல்வேறு சான்சஸ் வந்து இங்க இருக்கத்தானே செய்யுது. திமுக கூட்டணியில காங்கிரஸ் பலகீனப்படுத்துறது தான் என்டிஏக்கு நோக்கம். அதனாலதான் சகோதரர் தொல் திருமாவளவு கூட ஒரு கட்டத்துல மந்திரி பதவி கொடுத்தா ஆஃபர் பண்ணாங்கன்னா, ராஜ்யசபா கொடுத்து திருமாவளவன் அவங்க எதிரியா நினைக்கல, திருமாவளவன் அவங்களதான் எதிரியா நினைக்கிறாரு. அதுதான் அவங்களுக்கு மற்ற காஸ்ட் இந்து ஓட்டோட கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆகுது, வெற்றியை கொடுக்குது. அதை நான் அவங்க இடத்துக்குள்ள இருந்து நான் அதை தப்பா நான் பார்க்கல. அவங்க வெற்றிக்கு தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள நுழையிறது, மக்களவை தேர்தலில் வெற்றி பெறதான் பிஜேபிக்கு நோக்கம். அதுல திமுக அணியில பிஜேபிக்கு குறி ஸ்டாலின் அல்ல, காங்கிரஸ் தான் குறி. காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் பிஜேபிக்கு எதிரி. ஆனா இப்ப இது வந்து தெரியாம தங்கள் விருப்பத்துக்கும் தங்கள் சுய இச்சஸுக்கும் மோடி அரசியல் பண்ணுவாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் 21ல ஏமாந்துட்டாங்க. 26லயும் அவங்க என்னப்படி நடக்காது. மோடிக்கு எது லாபமோ அதை ரவீந்திரன் துரைசாமியை விட
உணவுபூர்வமா எவன் சொல்லிட முடியும் தமிழ்நாட்டுல? ம். இல்ல இப்ப இந்த இந்த இன்டாக்ட் கூட்டணியை உடைக்கிறதுக்கு விஜய் ஒரு ஒரு மறுபடியும் ஒரு கூட்டணி அமைச்ச போகக்கூடிய சூழல்ல அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். விஜய் கூட்டணி அமைச்சிட மாட்டாரு. பலம் நிரூபிக்காத விஜய் இல்ல, அஜித் இல்ல, யாரும் கூட்டணி அமைச்சிட முடியாது. ஒரு கட்டம் ரஜினிகாந்துக்கு பலம் நிரூபிக்காமலே கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை இருந்தது 96ல. அந்த 96ல மட்டுமில்ல 2021 அப்போ தினகரன் 5.5% ஓட்டு எடுத்திருந்தாரு. அவரு ட்ரெடிஷனல் ஸ்டாலின் எதிர்ப்பாளர், திமுக எதிர்ப்பாளர் காலங்காலமா. எடப்பாடி அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்க. அப்போ எடப்பாடியும் சீஃப் சொல்ல முடியாது, ஸ்டாலின்ட்டையும் தேவையில்லை ஸ்டாலினுக்கும். சோ தினகரன் அந்த இடத்துக்குள்ள ரஜினியை சிஎம்மா சொல்றதுக்கு தயாரா இருந்தாரு. அதே மாதிரி கமலஹாசன் 3.7% வாக்கு எடுத்திருந்தாரு. நானே எல்டாம்ஸ் ரோட்ல கமலஹாசன் ஆபீஸ்ல கமலஹாசனை விட அவன் குடும்பத்து மேல எனக்கு பெரிய மரியாதை உண்டு. நாட்டுக்காக மிகப்பெரிய தியாகம் செய்து எவ்வித பலனும் அடையாத ஒரு குடும்பங்கிற மதிப்பு மரியாதையும் பெர்பச்சுவலா சின்ன வயசுல இருந்தே அந்த குடும்பத்து மேல நமக்கு சீனிவாச ஐயங்கார் மேல பெரிய அளவு மரியாதை உண்டு. 3.7% வாக்கு எடுத்து வச்சிருந்தாரு. திமுகவுக்கு சூப்பர் புளோஸா தேவையில்லை. எடப்பாடி எதிர்த்து தான் அந்த ஓட்டை அவர் எடுத்திருக்கிறாரு. அப்போ ரஜினியை சிஎம்மா சொல்றதுக்கு நீங்க வந்தா கரெக்டா இருக்கும்னு நான் மதுரையை சேர்ந்த அவருக்கு ரசிகர் மாதவன் அவரை பார்க்க போறோன்னே அவர் உடனே மதுரையில இருந்து பிளைட்ல வந்துட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு கமலஹாசன் மேல ஒரு பட்டுதல் கொண்ட என்னோட சகோதரர். பலன் நிரூபிக்காத ரஜினியை சிஎம்மா சொன்னா கரெக்டா இருக்குங்கிறத நான் சொன்னேன். அப்போ நான் அதுல உங்களுக்கு உள்ள சீட்டு இதெல்லாம் சொன்னா எல்லாமே இப்போ ஓப்பனா சொல்ல வேண்டியதில்லை. காப்பி கேட்டுகள் இதை வச்சுதான் காப்பி அடிக்கானுங்க. அது ரஜினிக்கு பிறந்தது விஜய்க்கு பிறந்தாதுங்கிறது வேற. நம்ம என்னென்னலாம் சொல்லி எல்லாத்தையும் இந்த காப்பி மன்னர்களுக்கு தெரியப்படுத்தாண்டான். உடனே கமலஹாசன் உடனே என்ன சொன்னாருன்னா, அவருக்கு ரஜினிக்கும் அவருக்குள்ள நட்பை பயன்படுத்தி அவர் கொஞ்சம் லைட்டா ஹட்டானாரு. என் நண்பங்கிட்ட நானே பேசிடுவேன், நீங்க சொல்லதெல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் சரிதான், ஆனா என் நண்பங்கிட்ட நானே பேசிடுவேன்னு அந்த கருத்தை சொன்னாரு. தவறில்லை, அவங்க நீண்டகால நண்பர்கள். சோ அத பல நிரூபிக்காத ரஜினிய ஏத்துக்கிறதுக்கு 5.5% எடுத்த டிடிவி தினகரன் சரி தயாரா இருந்தாரு. 3% எடுத்த கமலஹாசன் தயாரா இருந்தாரு. சகோதரர் திருமாவளவனே திருநாகரசன் வீட்டுல ரஜினிகாந்த் வரும்போற பார்த்துட்டு போனாரு. அது டெலிபரேட்டா நின்று பார்த்தாரா தற்செயலாங்கிறத என் சகோதரர் திருமாவளவனுக்கு மனச்சாட்சிக்கே விட்டுறேன். திருநாகரசன் நான் ஒரு விவாதத்துல இருக்கும் போது ரஜினி ஆப்ஷனும் எங்களுக்கு இருக்கு, இப்பவே கூட்டணி சொல்ல முடியாதுன்னு சொல்லி ரஜினியை காட்டி 10 சீட்டு திமுக அணிகிட்ட வாங்கினாரு. அண்ணன் வாங்கினாரு. அண்ணனுக்கு சாதனை, புருடன் பொலிட்டிஷியன் சொல்றேன். தமிழிசை அம்மையாருக்கு அரசியலும் தெரியாது, பூடம் தெரியாம சாமி ஆடுவாரு. ஏதோ சசிகலா எதிர்ப்புல விலை போகாம ஸ்டெடியா நின்னாங்க. அதுக்கு 1000 முறை அவங்கள பாராட்டலாம். அதெல்லாம் ஒரு துணிச்சலான ஒரு நேர்மையான ஒரு செயல் தான். அதுக்கு மோடி ரிவார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் புடம் தெரியாம தான் அந்த எம்ஆர் சாமி ஆடிட்டு இருக்காங்க. புடம் தெரியாம ஜாமி ஆடி அஜித் அது இதெல்லாம் சொல்லி 5 சீட்டுக்கு எடப்பாடி கிட்ட பிஜேபியை கொண்டு போயிட்டாங்க. சோ அண்ணன் ரஜினிகாந்துக்கு ஒரு வேல்யூ இருந்து ஒரு பேஸ் இருந்தது. அது புலிய பார்த்து பூனை சூடு போட்டது மாதிரி விஜய் நினைச்சாருன்னா பலம் நிரூபிக்காத விஜய கிருஷ்ணசாமி கூட மதிக்க மாட்டாரு. கிருஷ்ணசாமி கூட 20 சீட்டு வேணும்னு விஜய்கிட்ட கேட்டா கூட ஒரு சீட்டு உதயசூரியன்ல ஸ்டாலின் தாரானாரு. அப்படியே ரிவர்ட் ஆகி ஸ்டாலின்ட்ட உதயசூரியன்ல ஒரு சீட்டு வாங்கிட்டு போயிடுவாரு. ஏன்னா ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற நிலைமை இன்னை வரை இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த புத்தக வெளியீட்டு விழா ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல்ல ஒரு பெரிய பேசு பொருளை உருவாக்கி இருக்கிறது. வர இருக்கக்கூடிய 2026 தேர்தலுக்கு ஒரு பொரிய தட்டி இருக்கு அப்படிங்கறதான் ஒரு பொறுப்பார்வையா இருக்கு. விஜய் ஆதவ அர்ஜுனா கூட்டணியின் முதல் முயற்சி சீமான், அது முறியடிக்கப்பட்டு விட்டது. 2வது முயற்சி தோல் திருமாவளவன், அது முறியடிக்கப்பட்டு விட்டது. அது நம்ம கருத்தியல், நம்ம இண்டிவிஜுவல் ரவீந்திரன் துரைசாமி இல்ல, இண்டிவிஜுவல் ரவீந்திரன் துரைசாமியின் கருத்தியல் சீமானுக்கு எது நன்மையோ மனப்பூர்வமாக எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாம சொந்த சகோதரனுக்கு சொல்றது மாதிரி அந்த கருத்தியல் வலிமையும், அதே மாதிரி இவரும் சகோதரர் தான் திருமாவும். என் கருத்தியலின் வலிமையும் 2 சகோதரர்களிடம் எடுப்பட்டதான் காரணம். அந்த இடத்துல விஜயும் ஆதவ் அர்ஜுனாவும் ரவீந்திரன் துரைசாமியின் கருத்தியலில் தோற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் மீது வன்மம் விஜய்க்கு வரத்தான் செய்யும். அதை எப்படி அவர் வாராருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லது சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.